Hello viewers, good morning. As usual, I am back with Tirupavai with Pasuram 10. நோற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்த்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த 10வது பாசுரத்தில் ஆண்டாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க இன்னொரு பெண்ணை எழுப்புறாங்க. முற்பிறவியில் பெருமாளை நினைத்து பாவை நோன்பு கடைபிடித்ததின் பலனாக இப்போது சொர்க்கம் போன்ற சுகத்தை அனுபவிப்பவளே, உன் வீட்டுக் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசக்கூடவா மாட்டாய்? தலையில் துளசியை சூடிய அந்த அரங்கனை மனதார பாடினால் நாம் பாவை நோன்பு கடைபிடித்ததின் பலனை உடனடியாக கொடுப்பார். தூங்குவதில் நீ கும்பகர்ணனையும் தோற்கடித்து விடுவாய் போலிருக்கிறதே. எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. In 10th Pasuram, Andal awakens another deeply devoted girl who is still sleeps like Kumbhakarna. Oh dear girl, who is confident of entering heaven with your deep devotion? There is no problem even if you don't open your doors. But why can't you even reply to us? If we pray to the man who adorns Tulsi garland on his head, he will surely bless us. Oh my dear, there was a man named Kumbhakarna who is renowned for his sleep, but now you have done to break his fame with your sleep. However it may be, you are the precious jewel of our group, so kindly wake up and come to the door with clear mind and open it. So meet you all with 11th Pasuram by tomorrow. If you understand my explanation, kindly subscribe, comment and share as far as you could. ஆண்டாள் அரங்கன் அருளால் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். தேங்க்யூ.